தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவ பெருமக்களுக்கு கோயில்னு சொன்னால் சிதம்பரம். சிதம்பரம் கோயிலுக்கு 4 வாசல். தெற்கில் 1, வடக்கில் 1, கிழக்கில் 1, மேற்கில் 1. 4 பெருமக்கள் 4 வாசல் வழியாகவும் வந்தாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி வடக்கு வாசலில் வந்தார். அப்பர் சுவாமி மேற்கு வாசலில் வந்தார். ஞானசம்பந்த சுவாமி தெற்கு வாசலில் வந்தார். மாணிக்க வாசக சுவாமி நடராஜாவுக்கு பக்கத்தில் உள்ள கிழக்கு வாசலில் வந்தார். ஏன் 4 பேரும் ஒரே வாசலில் வரப்படாதா? இன்னமும் சண்டையா? இல்லை. ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. 1, கடவுள் எங்கள் அப்பா, நான் அவருடைய பிள்ளை. அது சத்புத்திர மார்க்கம், திருஞான சம்பந்தர். இன்னொன்று, ஆண்டவன் தலைவன், நான் தொண்டன். அதுக்கு பேர் தாச மார்க்கம், அதான் அப்பர் சுவாமி. 3வது, ஆண்டவன் தோழன், நானும் தோழன், சகமார்க்கம், அதான் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆண்டவன் காதலன், நான் காதலி, அதுக்கு பேர் சன்மார்க்கம், அதுதான் நம்ம மாணிக்க வாசக சுவாமி. 4 வழி. 4ல் எது ரொம்ப சிறப்பு? சன்மார்க்கம்தான் சிறப்பு. அதனால தான் மாணிக்க வாசக பெருந்தகைக்கு அவ்வளவு மரியாதை. என்ன மரியாதைன்னு கேட்குறீங்களா? திருவாதிரை அன்னைக்கு நடராஜா வர்ற பொழுது நடராஜாவுக்கு பக்கத்தில் மாணிக்க வாசக சாமி தான் வருவார். சிவகாமியும் மாணிக்க வாசகரும் தான் வருவார்கள். மற்ற 63 பேரும் பின்னால் தான் வரணும். அந்த மாணிக்க வாசகர் பிறந்த இடத்திலே மாணிக்க வாசகருடைய வரலாற்றை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவாதவூர், வாதம் காற்று வழிபட்ட திருத்தலம் திருவாதவூர். பாண்டி நாடே படம்பதி, உத்தரகோச மங்கை ஊர். இந்த மதுரைக்கு கலிமதுரையும்பார். மாணிக்க வாசக சுவாமி அப்படி பேசுவார். அந்த மதுரைக்கு பக்கத்திலே திருவாதவூர். அவதாரம் செய்கிறார். 3ஆம் நூற்றாண்டு என்று ஒரு ஆய்வு. அப்படி அவதாரம் செய்த மாணிக்க வாசக பெருமானுக்கு அப்போ வச்ச பேர் திருவாதவூரர். இந்த ஊரை வச்சு பேர் திருவாதவூரர். நல்லா படித்தார். ராஜா பார்த்தார், நல்லா படித்தவர் மந்திரியாக இருந்தால் நாட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால இவருக்கு மந்திரி பதவி தரப்பட்டது. என்னங்க, ஒரு 24, 25 வயசுக்குள்ள மந்திரி ஆயிட்டார். பாண்டி நாடு செய்த புண்ணியம். வாதவூரர் பாண்டி நாட்டிலே அமைச்சராகிறார். அரிமர்தன பாண்டியன், அவன் பண்ணின புண்ணியம். மதுரையார் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே, திருவாசகம். அப்படிப்பட்ட மன்னன் வேலை கொடுத்தான், இவருக்கு பட்டம் கொடுத்தான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு போகிறார், வழிபாடு பண்ணுறார், அமைச்சர் வேலையை பார்க்குறார். கிட்டத்தட்ட ஒரு 25, 26 வயசை ஒட்டி. ஒரு உத்தேச கணக்கு தான் இதெல்லாம். ராஜா என்ன சொல்கிறான்? நம்முடைய அரண்மனையிலே குதிரைகள் குறைந்து விட்டன, நீங்கள் ஏம்பலுக்கு போங்கோ. அறந்தாங்கி பக்கத்திலே ஏம்பல். ஏம்பலில் குதிரைகள், அரேபிய நாட்டு குதிரைகள் வரும், வாங்கி கொண்டு வாருங்கள். 12,000 பொற்காசு கொடுத்தான். 12,000 பவுன் தங்க காசு வாங்கிட்டு ஆட்களை கூட்டிக்கிட்டு புறப்பட்டார். அறந்தாங்கி தாண்டியாச்சு. ஒரு சோலைக்குள்ளே இருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய காதில் விழுகுது. காதில் தேனாய் பாய்கிறது. யாரோ உள்ளே இருக்கிறாங்க. 5 எழுத்து மந்திரம் சொல்கிறாங்க. உள்ளே ஓடுறார். சிவபெருமான் உள்ளே உட்கார்ந்துருக்கார். கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி எம்பெருமான் வீற்றிருக்கிறார். சுற்றி பல பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் பக்கத்தில் போனார். சிவபெருமானை பார்த்தார், கண்ணீர் விட்டார், அழுதார், சுத்தினார், கும்பிட்டார், அவரை பற்றி பாடினார். இந்த பாட்டை கேட்ட உடனே சிவபெருமான் அப்படி தலையை தூக்கினார். உன்னுடைய பாட்டு மிக நன்று, உன்னுடைய பாட்டு மாணிக்கம், உனக்கு பேரு மாணிக்க வாசகன். இதுதான் கல்யாணம் பண்ணுறது. கல்யாணம் பண்ணுனா அப்பா இனிஷியலுக்கு பதிலாக கணவன் இனிஷியல் வந்துடும். இவர் பேரு போய் புது பேரு வந்துருச்சு. தன்னை மறந்தாள் தன் நாமங்கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. நம்ம பேரு கெட்டு போச்சு.
நான் சொன்னது புரியுதா? பேர் கெட்டு போச்சுன்னா இந்த பேருக்கு பதிலாக வேறு பேர் வந்துருச்சு. சிவபூஜை எடுத்துக்கிட்டவங்களை சத்யோஜாதம் பேர் வைப்பாங்க, அப்படித்தான் பேர் வைப்பாங்க. வாமதேவ சிவம், சத்யோஜாத சிவம், அகோர சிவம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அது மாதிரி இவருக்கு பேர் வச்சாரு மாணிக்க வாசகர். இவர் அழகா பாடுறாரா? சிவபெருமான் கையில் ஒரு ஏடு இருந்தது. அந்த ஏட்டை பார்த்தார். இது என்ன ஏடு? சிவபெருமான் வாயை திறக்கிறார். இதான் முதல்ல நடந்தது. சிவஞான போதம். நம்ம சிவஞான போதம் இல்லை, இது பழசு, 3ஆம் நூற்றாண்டு நம்ம மெய்கண்டார் எழுதின சிவஞான போதம் இல்லை, இது வேற சிவஞான போதம். ஓ, சிவஞான போதம். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? கடவுளை பார்க்குற வரைக்கும் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு வந்து உட்கார்ந்தா, சாப்பிட உட்கார்ந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு வந்துட்டா ஒரு பய பேச மாட்டேன், அவனவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அது மாதிரி கடவுளை பார்க்குற வரைக்கும் 1000 சிந்தனை வரும். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? வினா. சிவபெருமான் சொல்கிறார், சிவம் என்பது ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள். ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. உபதேசம் ஆகிப்போச்சு. சிவ 2 எழுத்து உபதேசமாகிவிட்டது. அப்புறம்தான் பாடினார், அப்புறம்தான் மாணிக்க வாசகர் பட்டம். ஆடினார், பாடினார், சுற்றி சுற்றி வந்தார், கண்ணை மூடிக்கிட்டார், கும்பிட்டார். போகிற பொழுது இவர் கூட நாமும் போயிடணும், இந்த பாண்டிய நாட்டு வேலை போதும், இந்த மந்திரி பதவி போதும் அப்படின்னு நினைச்சாரா? கண்ணை மூடினாரா? முழிச்சாரா? சிவபெருமான காணாம். சுற்றி இருந்தவங்களையும் காணாம். என்னடா இது காணமே தவிக்கிறார். தில்லைக்கு வா, அவ்வளவுதான். சிதம்பரத்துக்கு வா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இந்த மனசு என்ன பாடுபடும்? கல்யாணம் ஆச்சு காலையில். அந்த பொண்ணு, பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். அந்த பொண்ணு 6 மாதமாக அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னுக்கிட்டே இருந்துச்சு. பேரிக்கா விற்றா கூட அமெரிக்கான்னு தான் சொல்லும். அப்படி ஆகிப்போச்சு. இப்போ கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கு. இவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு, அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நினச்சிக்கிட்டே இருந்ததா? கண்ணை மூடுனுச்சா? முழிச்சுதா? கணவனை காண, சுற்றி சாப்பிட வந்தவங்களையும் காணாம். எங்கே போயிட்டாங்க? எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. தாலி கட்டினது எனக்கு, கூட்டிக்கிட்டு போனது மற்றவங்களையா? அந்த பொண்ணு அழுவாளா இல்லையா? அது மாதிரி மாணிக்க வாசக சுவாமி, மாணிக்க வாசகர்னு எனக்கு ஒரு பேர் கொடுத்து, ஞானம் கொடுத்து, தாலி கட்டினது எனக்கு, இருந்தவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த காதலி அழுத அழுகைதான் 658 அழுகை தமிழ். அதுக்கு பேர் தான் திருவாசகம். தமிழில் பேசினா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், திருமுறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். அழுது 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 அடியடைந்தவர் மாணிக்க வாசக பெருந்தகை. வெளியில் வர்றார். 12,000 பொற்காசை என்ன பண்ணுறது? இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னைக்கு என்ன ஆட்கொண்டாயோ அன்னைக்கே ஓம்பொறுப்பு எனக்கென்னையா? அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, எண்டோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய். நானோ இதற்கு நாயகமே. பிழை செய்வாய்னா என்ன அர்த்தம்? நல்லதைத்தான் செய்வ, பிழையா செய்வாய். அது கொஸ்டின் மார்க்கு, அது வினா. பிழையா செய்வாய், அம்மா குழந்தைக்கு தீமையா செய்வாள், நன்றே செய்வாய் பிழை செய்வாய். நானோ இதற்கு நாயகமே. கண்ணீர் விட்டார். இந்த பணத்தை என்ன பண்ண? கோயில் கட்டு. கோயில் கட்டிவிட்டார். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது. என்னதான் மாணிக்க வாசகராக இருந்தாலும் அரசன் கொடுத்த பணத்தை அந்த பயன்பாட்டுக்கு செலவழிக்காம வேறு எதுக்காவது செலவழிச்சா தப்பு தப்பு தானே? சிவபெருமானாக இருந்தால் என்ன, மாணிக்க வாசகராக இருந்தால் என்ன, தப்பு தப்பு தானே? நம்ம பாஷையில் சொல்லப்போனால் மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் உள்ளே பிடிச்சி வச்சுப்படலாம். ஏன் அப்படி பண்ணார்? எதனால்? நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அப்படின்னு கோயம்புத்தூரில் வாழ்ந்த ஒரு பெருஞ்சான்றோர். சேக்கிழாருடைய பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய புண்ணியவான்.
பெரிய புராணம் 4236 பாட்டு. அவ்வளவுக்கும் விளக்கம் எழுதினவர் சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார். அவர் எழுதுகிறார் ஒரு பழைய கதை. மாணிக்க வாசகருடைய பழைய சரித்திரம் பல பேருக்கு தெரியாது. நீத்தார் பெருமைன்னு ஒரு நூல், அந்த நூலிலே எழுதுகிறார். என்ன தெரியுமா, அந்த காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய நாட்டிலே உப்பரிகையிலே பாண்டிய ராஜா உட்கார்ந்திருந்தார். மேலே ஒரு சித்தர் பறந்து போனார். சித்தர்களுக்கு உடம்பு எடையற்றதாக போய்விடும். நினைச்ச மாத்திரத்தில் பறப்பார்கள். குளிய வச்சிருப்பாங்க. அதை வாயில போட்டால் விமானம் பறக்கிற மாதிரி, பறவை பறக்கிற மாதிரி அவர்கள் பறப்பார்கள். பறந்து போனாரா, அவர் கையில் வச்சிருந்த குளிகை கீழே விழுந்துருச்சு. இந்த ராஜா உப்பரிகையில் இருந்தவன் குளிகையை எடுத்து விட்டான். சித்தர் கீழே இறங்கிட்டார். இந்த பாரு, இந்த குளிகை எனக்குத்தான் வேணும், உனக்கு தேவையில்லை. நான் ஊராக இல்லை, நாடு நாடாக போகிறவன், எனக்கு தேவை. ராஜா என்ன சொன்னா, குளிகையை தர்றேன், ஆனால் ஒன்று என்ன, நீ எனக்கு கைலாசத்தை காட்டணும். சித்தரால் முடிஞ்ச காரியம். சித்தர் சரின்னார். ராஜா செங்கோல் எடுத்துக்கிட்டு புறப்பட்டார். கைலாச காட்சி கிடைச்சது. கைலாசம் பொன்மலை. கைலாசத்தில் இவர் போய் தன்னுடைய செங்கோலை கைலாசத்தில் குத்தி வச்சுவிட்டு சுற்றி பார்த்தார் எல்லாத்தையும். சிவபெருமான் பார்க்கிறார், அம்பாளை பார்க்கிறார், நந்தியை பார்க்கிறார், பூதகணங்களை பார்க்கிறார். சந்தோஷம் தாங்கலை. புறப்பட்டு வர்ற பொழுது அந்த செங்கோலை எடுக்கிறார். செங்கோலில் கொஞ்சம் கைலாசத்து தங்கம் ஒட்டி இருக்கு. ஒட்டி இருந்தால் அதை எடுத்து போட்டுட்டுல வரணும். கைலாசத்து தங்கம் நம்ம பாண்டி நாட்டுக்கு வரணும். அப்படியே கொண்டுகிட்டு வந்துட்டார். சிவ சொத்து இங்கே வந்து விட்டது. சிவபெருமானுடைய பணம் இங்கே வந்து விட்டது. எத்தனை வருஷம் ஆச்சு. சிவபெருமான் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கு அசலும் வட்டியும் சேர்த்தா 12,000 பொற்காசு ஆச்சு. இப்போ அந்த ராஜா இப்போ அரிமர்தன பாண்டியனா வந்து பிறந்தான். அந்த சித்தர் இப்போ மாணிக்க வாசகரா வந்து பிறந்தார். அந்த 12,000 பொற்காசு இப்போ சிவபெருமான் திருப்பணிக்கு ஆயிற்று. கணக்கு சரியா போச்சு. அவ்வினை கிவ்வினை ஆம். நம்ம சம்பந்தசாமி சொல்றாருல, அதுக்கு இது சரியா போச்சுடா. அது மாதிரி கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் பண்ணது தப்பு இல்லை. இதெல்லாம் யார் சொல்கிறா? சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார். 12,000 பொற்காசு. திருப்பெருந்துறை அற்புதமான திருப்பணி, யாரும் செய்ய முடியாத திருப்பணி. அந்த காலத்திலே திருப்பணி செய்யக்கூடிய சிற்பிகள் ஒப்பந்தத்தில் சொல்லுவாங்களாம், திருப்பெருந்துறையில் உள்ள கொடுங்கை மாதிரி செய்ய முடியாது, வவ்வால் நத்தி பலகனி மாதிரி செய்ய முடியாது, மற்றபடி எது வேணுமானாலும் செய்கிறோம். அப்படிப்பட்ட திருப்பணி திருப்பெருந்துறை. காலத்தால் முற்பட்டது. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. நவகிரகத்துக்கு தனி சந்நிதி கிடையாது. தூணில் தான் நவகிரகம் இருக்கும். திருப்பெருந்துறை வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு உடும்பும் குரங்கும் தெரியும். குரங்கு என்ன அர்த்தம்? கடவுளை விடாதே, குரங்கு புடியா பிடிச்சிக்கோ. நம்ம மாணிக்க வாசக சாமி சொல்லுவார்ல, சிக்கன பிடித்தேன் எங்களிந்தருளுவது நீயே. உடும்பு பிடிச்சா விடாது, கடவுளை உடும்பு மாதிரி பிடிச்சிக்கோ. இன்னைக்கும் போய் பாருங்க, திருப்பெருந்துறை கோயில் கட்டினாரா, ராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு. அங்கேருந்து தகவல் அனுப்பிச்சான், குதிரை எப்போ வரும். அந்த காலங்க, நம்ம காலத்தில் செல்லு வச்சுருக்கோம். அன்னைக்கு என்ன செல்லாக இருந்துச்சு, அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கணும். குதிரை எப்போ வரும்? சிவபெருமானே குதிரை எப்போ வரும்? இவர் சிவபெருமான் என்ன சொல்கிறார்? ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லு. இவருக்கு கவலை இல்லை, நானா பொறுப்பு. என்னைக்கு என்னை ஆட்கொண்டாயோ எல்லாம் உன் வேலை ஐயா, எனக்கு என்ன ஐயா. வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடவுள் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருந்தால் அதுதான் சொர்க்கம். சொர்க்கம் வேற எங்கேயோ இல்லை. ரொம்ப பேர் நினைக்கிறான் சொர்க்கத்தில் ரம்பை இருப்பாளா, ஊர்வசி இருப்பாளா, திலோத்தமை இருப்பாளா, ஒருத்தையும் இருக்க மாட்டா. சொர்க்கத்தில் ஒளியும் வெளியும் தான் இருக்கும். ஸ்பேஸ் அண்ட் லைட். அதுதான் எம்பெருமான் திருவடி. எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சுப்பட்டு நிம்மதியாக உட்கார்ந்து இருக்க பாருங்க. உன்பற்று ஒளிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. அவர் அப்படி உட்கார்ந்துட்டார். சரி, சிவபெருமான் என்ன பண்ணார்? ஒரு பெரிய மாணிக்க கல்லை கொடுத்தார். மாணிக்க வாசகர்கிட்ட கொடுத்தார். இவர் அந்த கல்லை பாண்டிய ராஜாவுக்கு அனுப்பினார். பாண்டிய ராஜா பார்த்தான், நான் கொடுத்த 12,000 பொற்காசுக்கு இந்த ஒத்த கல்லே போதுமே. ஏன்? மாணிக்கமாயிருக்கிற சிவபெருமான்
ஒரு மாணிக்கத்தை மாணிக்க வாசகர் மூலம் அனுப்பினால் அதுக்கு எவ்வளவு மதிப்பு. அதனால் அவன் என்ன நினச்சான், போதும் முடிஞ்சுது. இவர் புறப்பட்டு மதுரைக்கு வந்துட்டார். ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துக்கு 3-4 நாள் முன்னால் பார்க்குறாங்க, குதிரையை காணோம். எங்கேயும் குதிரை இல்லை. ராஜாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. திருவாத ஊரன் நம்மை ஏமாற்றி விட்டான், கொண்டு போய் அந்த ஆளை சிறையில் போடு. மதுரை சிறையில் போடலாமா? கூடாது. மதுரை சிறையில் போட்டால் ஊருக்கு தெரியாது. அவன் சொந்த ஊர் திருவாத ஊர், அங்கே கொண்டே ஜெயிலில் போடு. சொந்த ஊரில் ஜெயிலில் போட்டால் தான் ஊர்க்காரனுக்கெல்லாம் தெரியும். வேறு ஊரில் போட்டால் யாருன்னே தெரியாது. திருவாத ஊரிலே இப்போ நம்ம எந்த ஊரில் உட்கார்ந்து இருக்கிறோமோ இந்த ஊரில் கொண்டாந்து சிறையில் போட்டாச்சு. மாணிக்க வாசக பெருமான் சிறைக்குள்ளே உட்கார்ந்து, சிவபெருமானே என்னையா நீ பண்ண நினைக்கிற? கவலைப்படாமல் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கார். கண்ணீர் கொட்ட வழிபாடு செய்தார். நாளைக்கு ஆவணி மூலம், இன்னைக்கு காலையில் பாதச்சிலம்பு ஒலி கேட்கிறது. ஆண்டவனுடைய பாதச்சிலம்பு ஒலி கேட்குமானால் நம்முடைய பக்தி அவன் திருவடிகளை அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். சேரமான் பெருமாள் பூஜை பண்ணுவாராம். பூஜை முடிக்கிற போது பாதச்சிலம்பு ஒலி கேட்குமா, அப்புறம்தான் பூஜையை முடிப்பாராம். நம்மளுக்கெல்லாம் பாதச்சிலம்பு ஒலி கேட்குற வரைக்கும் பூஜைன்னா 7-8 ஜன்மம் ஆகி போயிடும். அவருக்கு பாதச்சிலம்பு ஒலி கேட்குமா அங்கே. அதே மாதிரி இங்கே கேட்டுது. எழுதுகிறார், வாத ஊரினில் வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். பாதச்சிலம்பு கேட்ட உடனே எம்பெருமான் வந்து விட்டான். மகிழ்ச்சி. ராஜாவுக்கு செய்தி போயிற்று. குதிரைகள் மலைமலையாய் வருகின்றன, வெள்ளை வெள்ளையாய் இருக்கின்றன. சரி, வாத ஊரனை சிறையிலிருந்து விடுதலை செய். வாத ஊரர் வெளியில் வர்றார். பக்கத்தில் தெற்கு மாசி வீதியை தாண்டி குதிரை பட்டாளம் வந்துகிட்டு இருக்கு. முன்னால ஒரு வெள்ளை குதிரை, ஒரு சிவபெருமான் கம்பீரமாக முழுக்கை சட்டை, முழுக்கால் சட்டை, கண்ணுக்கு மஞ்சனம்னா தெரியுமா? கண் மையி, கண் மையெல்லாம் போட்டுக்கிட்டு அஞ்சனம்னு அதுக்கு பேர். கண் மை போட்டு கம்பீரமாக அழகா குதிரையில் உட்கார்ந்துருக்கார். இவர் பார்த்தாரா, கண்டுபிடிச்சி விட்டார். என்ன பகவானை தெரியாமல் இருக்குமா பக்தனுக்கு? கண்டுபிடிச்சு விட்டார். கண்ணீர் கொட்ட போய் நிற்கிறார். அப்படியே மனசு மகிழ்கிறது. எம்பெருமானே நீ இப்படி காட்சி கொடுக்கிறிய அப்பா. வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர். அஞ்சனம்னா மையி, கண்ணுக்கு மை போட்டிருக்காராம். சிவபெருமான் செவப்பாக இருப்பார். செவப்பாக இருக்கவங்க கண்ணுக்கு மை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்நின்றுரு கூவர் அன்னே என்னும் உள்நின்றுருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். அவர் யாரு? நித்தமணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும். சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னே என்னும். முழுக்கை சட்டை போட்டிருக்கார், முழுக்கால் சட்டை போட்டிருக்கார். அதுக்கு குப்பாசம்னு பேர். பள்ளி குப்பாயத்தர் ஞாபகம் வருதா? பள்ளிக்கு பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளங்கவர் வரால் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்கு பாயத்தர் அன்னே என்னும். பள்ளிக்கு பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளம் கவர் வரால் அன்னே என்னும். உடம்புக்கு குப்பாசம்னு பேர். குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடு மைவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் கந்தர் அலங்காரம். குப்பாயம்புக்கிருக்க இல்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேவோ. திருவாசகம். பெருமான் வந்தார், காட்சி கொடுத்தார். ராஜா வந்தான், பார்க்குறான். குதிரையெல்லாம் அலையலையாக வருது. நான் கொடுத்த காசுக்கு இத்தனை குதிரையா? வந்தான், பக்கத்தில் நிற்கிறான். மாணிக்க வாசக சாமி பார்க்குறார். வந்த சிவபெருமான் ராஜாவை பார்த்தார். குதிரைகளை எல்லாம் பார்த்துக்கோ, எண்ணி பார்த்துக்கோ. நாளை பின்னே ஏதாச்சும் ஆகிப்போனா பொறுப்பு நம்மளது இல்லை. வித்த சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது. நம்ம சொல்கிறோமா இல்லையா? கம்பீரமாக தெளிவாக சொல்லிவிட்டேன். நல்லா பார்த்துக்கோ. ஏன் தெரியுமா? சிவபெருமான் பண்ணின வேலை திருப்பெருந்துறைக்கு பக்கத்தில் நரிக்குடின்னு ஒரு ஊர். நரிக்குடியில் உள்ள நரியை பூரா குதிரையாக்கி கொண்டாந்துட்டார். அது என்ன நரிய குதிரையாக்குறது தெரியுதா? யானையை குதிரையாக்க முடியும். என்ன உயரம் பரவாயில்லாமல் வரும்.
பசுமாட்டை குதிரையாக்கலாம், அட கழுதையை கூட குதிரையாக்கலாம். நரி சின்னது, நயவஞ்சகம் பிடிச்சது, அதை போய் குதிரையாக்க முடியுமா? சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? நரி பொல்லாது, எந்த சர்க்கஸிலையும் நரியை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மனசு அப்படி. நரியை நான் குதிரையாக்குவது போலே நயவஞ்சகமான உன்னுடைய மனத்தை என்னிடம் கொடுத்தால் நான் அதை சிவபெருமானை தாங்கக்கூடிய குதிரையாக மாற்றுவேன், கொண்டாந்து கொடு அப்படின்னு அர்த்தம். நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும். அப்பர் சாமி பாடுறார் இந்த காட்சியை. நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய். அது என்ன குதிரை பரி? குதிரையினாலே பரிதான். அப்புறம் என்ன குதிரை பரி? பரின்னா தெரியுமா? பரின்னா பெருசுன்னு அர்த்தம். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் திருக்குறள். பரின்னா பெருசு, குதிரையில் பெரிய குதிரையாது. நரியை குதிரை பரியாக்கி, நரியை அதை விட பெரிய குதிரையாக்கி வந்தாய் அப்படின்னு அர்த்தம். மாணிக்க வாசகர் கண்ணீர் கொட்ட நிற்கிறார். சிவபெருமான் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கிறார். பாண்டிய ராஜாவுக்கு சந்தோஷம், எண்ணி பார்த்தாச்சு, போதும், எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ பாண்டிய ராஜா என்ன பண்ணுறார் தெரியுமா? கழுத்தில் போட்டிருந்த பொன்னாடை, பொன்னாடைனா நம்ம வாழ்க்கையில் பார்க்குற பொன்னாடை இல்லை, நிஜமாவே தங்க ஜருகை எடுத்து சிவபெருமான் கழுத்தில் போட போகிறார். சிவபெருமான் தலையை குனிஞ்சு வாங்கணும். தலையை குனியலாமா? சேர்ந்தறியா கையானை கை கூப்புனதும் கிடையாது, தலையை குனிவதும் கிடையாது. சிவபெருமான் என்ன பண்ணுறார்? கையில் இருந்த பெரம்பை அப்படி நீட்ட இந்த பொன்னாடை பெரம்பில் வாங்கிக்கிட்டார். ராஜாவுக்கு கோபம். அதென்ன கழுத்தில் வாங்காமல் கையில் வாங்குறாரே? மாணிக்க வாசக சாமி அழகா சொல்கிறார், அது அவங்க ஊர் பழக்கம். சரிதான், முடிஞ்சுது, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க, நான் கிளம்புறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நாளை பின்ன மாறிப்போனா பொறுப்பு நம்மளது இல்லை. நல்ல அழுத்தமாக சொல்லிட்டு சிவபெருமான் வந்த வழியில் போயிட்டார். குதிரையெல்லாம் இங்கே வந்தாச்சு. ராஜாவுக்கு சந்தோஷம், எல்லாத்தையும் வாங்கி அடைச்சாச்சு. மாணிக்க வாசகர் கோயிலுக்குள்ளே போய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். எம்பெருமானே, எனக்காக இத்தனை திருவிளையாடலா? அன்னைக்கு ராத்திரி எல்லா குதிரையும் நரியாக மாறிட்டு இருந்த குதிரைகளை பூரா கடிச்சு சாப்பிட்டு பிடிச்சு எல்லாருக்கும் கோபம். ராஜாவுக்கு கோபம். இந்த மாணிக்க வாசகனை கொண்டு போய் வைகை ஆற்றிலே சுடுமண்ணில் நிற்க விட்டு அடி. அப்போவும் வைகை ஆற்றில் சுடு மண்ணு தான் ஓடி இருக்கு, தண்ணி ஓடலை. தண்ணி ஓடினாத்தானே வைகை ஆற்றில் மண்ணில் நிற்க விட்டு அடி. நேற்றுக்கு மந்திரி, இன்னைக்கு வைகை ஆற்றில் அடி வாங்குறார். அடி கவலையே இல்லை. பெருமானே, இப்படி போட்டு மாட்டி விட்டியே அப்பா, இது எதுக்குயா இந்த வாழ்க்கை எனக்கு? போதும் போதும், என்ன போதும்னு சொல்லி உன் இடத்துக்கு கூப்பிட மாட்டியா? வருக என்றருள் புரியாயே. போதும் அப்பா, எனக்கு எல்லாம் போதும். கண்ணீர் விட்டு அழுதார். சிவபெருமான் இப்போ ஒரு திருவிளையாடல் செய்தார். என்ன தெரியுமா? தலையில் உள்ள கங்கையை வைகையில் விட்டார். வைகையில் வெள்ளம் வந்துருச்சு. எனக்கு என்ன துன்பம் பண்ணினாலும் சிவபெருமான் சும்மா இருப்பார். அடியாருக்கு துன்பம் பண்ணிட்டா உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார். இப்போ மாணிக்க வாசகரை நிற்க விட்டு அடித்த உடனே வராத வெள்ளம் வைகையில் வந்துச்சு. வெள்ளம் இருந்த தண்ணியவும் அடிச்சுக்கிட்டு போயிடும். எல்லாம் அவனவன் துண்டை காணும் துணியை காணும்னு வீட்டுக்கு ஓடி போயிட்டான். மாணிக்க வாசக சாமி கோயிலுக்கு வந்துட்டார். ஊருக்குள்ளே வரப்போகுது வெள்ளம். எல்லாரும் பயந்தார்கள். ராஜா என்ன பண்ணனா, அவனவனுக்கு ஒவ்வொரு பகுதி அங்கங்கே போய் எல்லாரும் மண்ணை போட்டு வெள்ளத்தை அடைக்கணும். ஆளாளுக்கு ஒரு பகுதி நேர்ந்து விடப்பட்டன. கடைசி அந்த இடத்துல ஒரு பிட்டு வாணிச்சி, வந்தின்னு அவளுக்கு பேர். அவளுக்கு வேற குழந்தை குட்டி கிடையாது. அவளுக்கு ஒரே பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பேர் சொக்கலிங்க பெருமான். புட்டு தயார் பண்ணால் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணுவா. நம்ம சாப்பிட்ற பொழுது கொஞ்ச நேரம் சிவபெருமானை நினச்சிட்டு சாப்பிடணும். நான் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு சொல்லலை, நினைச்சிட்டு சாப்பிடணும். இப்போ அவளுடைய பகுதி கரையடைக்க ஆள் கிடையாது. பெருமானே, திக்கற்றவருக்கு தெய்வம் தானே துணை. சொக்கலிங்க பெருமான் அங்கே இருந்து கம்பீரமா ஒரு மண்வெட்டி ஒரு கூடை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு வந்துட்டார். யாராவது இங்கே எனக்கு கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ?
எப்படி கூலி கொடுத்தனை வேலை கொள்வாருண்டு. முதல்ல கூலி கொடுக்கணுமா, அப்புறம்தான் வேலை பார்ப்பாராம். இது எப்படி இருக்கு, அட்வான்ஸு சம்பளம். பாட்டி பார்த்தா, ஐயா இங்கே வாய்யா, எனக்கு இந்த கரை அடைக்கணுமே ஐயா. நான் அடைக்கிறேன் பாட்டி, எனக்கு கூலி என்ன கொடுப்பேன்? ஐயா எங்கிட்ட இந்த புட்டு தாங்கியா இருக்குது. பாட்டி புட்டை கொடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும், இந்த புட்டை கொடு. ஆனால் ஒன்று பாட்டி, என்ன, நான் யார் பொழப்பையும் கெடுக்க மாட்டேன், நீ ஒன்று செய். என்னப்பா செய்யணும்? புட்டை எடு, உதிர்ந்து போனால் நான் சாப்பிட்றேன், உதிராமல் இருந்தால் நீ விற்றுவிடு. சரி பாட்டி, ரொம்ப பசிக்குது, நமக்கு கோயிலில் எல்லாம் சாப்பாடு போடுற பொழுது நைவேத்தியம்னு சொல்லி லேசாக திறந்துட்டு கப்புன்னு மூடிப்படுறாங்க. ஆவி கூட எனக்கு முழுக்க கிடைக்கிறது இல்லை பாட்டி, நான் என்ன பண்ணுறது? பசி தாங்கலை, கொஞ்சம் போல எனக்கு பிட்டை கொடு. எடுத்தாளா, எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு. புட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, உதிராமல் இருந்தா எவன் வயிற்றுலையோ சேரணும், உதிர்ந்தால் சிவன் வயிற்றுல சேரலாம். நமக்கு இல்லாத அறிவு புட்டுக்கு வந்துடுச்சு. உதிர்ந்து போச்சா, வாங்கினாரா, வயிறார சாப்பிட்டார். புட்டையா சாப்பிட்டார்? இல்லை, வந்திக்கிழவியின் அன்பை சாப்பிட்டார். அன்பே நைவேத்தியமும் அன்பே நல்ல அர்ச்சனையும் எல்லாம் அன்புதான் எம்பெருமானுக்கு. ஆலயமே காயம் அறிவே சிவலிங்கம் மாலையனும் காணாத வள்ளலுக்கு சீலமுறும் அன்பே அபிஷேகம் அன்பே நைவேத்தியமும் அன்பே நல்ல அர்ச்சனையும் ஆம். அன்பை சாப்பிட்டார். பாட்டி நல்லா இருக்கு, போதும், நான் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்க வந்தாரா, அடுத்த கரையை ஒருத்த ஒழுங்காக அடைச்சிருந்தேன். மண்வெட்டியை அதில் போட்டு அதை பிச்சு விட்டு விட்டார். அங்கே தண்ணி ஓடுது, அவன் திட்டிக்கிட்டே ஓடியாரான். என்னையா பண்ணுறேன்? இந்த பக்கம் வர்றார், அந்த பக்கம் வர்றார், விளையாடுறார், டான்ஸ் ஆடுறார். அவரால் ஆடாமல் இருக்க முடியாது. அவர் ஆடலைன்னா நம்ம எவனும் ஆட முடியாது. ஆடிக்கிட்டு தானே இருக்கணும் அவர். அதனால் எல்லாம் விளையாடுறார். எல்லாருக்கும் கோபம். ஆனால் இவரை பார்த்தா ரொம்ப பாவமாக வேற இருக்குது. எல்லாம் பண்ணினாரா, இதில் களைச்சு போய் ஓரத்தில் போய் கொஞ்சம் படுத்து தூங்குறார். இவர் பார்த்த வேலைக்கு இன்னொன்று பண்ணார் தெரியுமா, கூடைய ஆற்றுல விட்டுட்டார். எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. என்னையா வேலை பார்க்குற? ராஜாட்ட போய் சொல்லிவிட்டாங்க. ராஜா வந்துட்டார். கூலி வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்கிறான் ஒருத்தன், வந்தியின் வேலைக்காரன். ராஜா வந்து பார்க்குற பொழுது இவர் வைகையாத்தை பார்த்து நிற்கிறார். ராஜா இவர் முதுகத்தான் பார்த்தார். அது யார் இந்த ஆளு? அந்த நிற்கிறானே அவன்தான். கோபம் வந்துதா, ராஜா வந்தார், முகத்தை பார்க்கல. ராஜா முகத்தை பார்த்திருந்தா ராஜாவுக்கு ஜென்மம் கடச்சேரி இருக்கும். முகத்தை பார்க்கல, முதுகில் வந்து ஒரு அடி ஓங்கி அடித்தாரா, எல்லாரும் முதுகிலையும் அடி விழுந்தது, கரை உயர்ந்தது. அவ்வளவுதான், வந்தது பெருமான். அசரீரி வாக்கு சொல்லிற்று. இவை அனைத்தும் நம்முடைய திருவிளையாடல். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், எல்லார்ட்டையும் இதை பார்க்குறவங்க இதை கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒன்று கேட்குறேன். என்ன தெரியுமா? இந்த திருவிளையாடல் வந்திக்காகவா மாணிக்க வாசகருக்காகவா? நம்ம நினைக்கிறோம் மாணிக்க வாசகருக்காகன்னு. மாணிக்க வாசக சாமி பாடுறார், எனக்கு இல்லை, அவன் வந்ததெல்லாம் அந்த பிட்டு வாணிச்சி வந்திக்காக. ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படிங்கிறார். ராஜா ஓடி வந்தான், மாணிக்க வாசகர் காலில் விழுந்தான். நீங்கள் மந்திரியா வரணும்னா போதும் அப்பா, எனக்கு மந்திரி பொழப்பெல்லாம் போதும், இந்த வாழ்க்கை போதும். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஊரூரா புறப்பட்டார். உத்தரகோசமங்கையில் வந்து கும்பிட்டார். திருவண்ணாமலையிலே திருவம்பாவை பாடினார். திருக்கழுக்குன்றத்திலே பெருமான் மீண்டும் காட்சி கொடுத்தான். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. சீர்காழியில் கும்பிட்டார். கடைசி சிதம்பரத்துக்கு வந்தார். நடராஜ பெருமானை நினைந்து 32வது வயசு வரை அங்கே இருந்து நாலகவல் பாடி 32வது வயசு நிறைவடையக்கூடிய சமயத்தில் ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திர தன்னைக்கு சிவபெருமான் வந்து எழுதி வாங்கிக்கிட்டு போய் இவர் பாடின பாட்டை உள்ளே நடராஜா சந்நிதியில் வச்சு விட்டார். அது எப்போ? ஆயில்யத்தன்னைக்கு சாயங்காலம். மறுநாள் ஆனி மகம். ஆனி மகத்தன்னைக்கு எல்லாரும் உள்ளே போய் பார்த்தா சந்நிதியிலே திருவாசக ஏடு இருக்குது.
யாரு பாடினது? கீழே சிவபெருமான் கையெழுத்து போட்டிருக்கார். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. எல்லாரும் வந்தாங்க, மாணிக்க வாசகரை பார்த்தாங்க, உள்ள கோயிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. ஆனி மாசம், மக நட்சத்திரம், இதுக்கு பொருள் சொல்லுங்கள். நடராஜா தான் பொருள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னார், ஜோதியில் கலந்தார். மாணிக்க வாசக பெருந்தகை உலகத்திலே உள்ள அத்தனை சிறப்பான நூல்களையும் ஒரு தராசு தட்டில் வைத்து, திருவாசகத்திலே உள்ள ஒரே ஒரு வரியை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசகத் தட்டு கீழே இருக்கும், மற்ற தட்டு மேலே போய்விடும். ஒரு வரி என்ன தெரியுமா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த ஒரு வரி போது கடவுள் என் மனசை விட்டு எமைக்கிற பொழுது கூட போவதில்லை. இதுதான் மாணிக்க வாசக சுவாமிகளுடைய மிக சிறப்பான வரலாறு. நான் மிக வேகமாக இதை சொல்லி இருக்கிறேன். இந்த இடம் மாணிக்க வாசக பெருந்தகை பிறந்த இடம். இந்த இடத்தில் கால் வைத்தாலும், இந்த மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டாலும் மாணிக்க வாசகருடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அதுதான் இந்த சிறப்பு. மாணிக்க வாசக பெருந்தகைக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு பற்று. என்ன பற்று தெரியுமா? இந்த தென்னாட்டின் மீது பற்று. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடு இன்னொரு அர்த்தம் தெரியுமா? தென்னுன்னா அழகுன்னு அர்த்தம். தென்னாடுன்னா இந்த பாண்டிய நாடு அழகான நாடுன்னு அர்த்தம். இந்த தென்னாட்டிலே உள்ள சிவன்தான் எல்லோருக்கும் கடவுள். கலிபோர்னியாவிலே நடராஜா கிடைக்கிறார், கலிபோர்னியாவிலே சிவலிங்கம் கிடைக்கிறது, ஆப்பிரிக்காவிலே சிவ வழிபாடு நடக்கிறது. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன், அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி என்று பேசியவர் மாணிக்க வாசக பெருந்தகை. இந்த பாண்டி நாட்டிலே அவர் பிறந்தார். சோழ நாட்டிலே வாழ்க்கைப்பட்டார். சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில் பக்குவப்படுத்தப்பட்டார். தில்லை நடராஜ பெருமான் திருவடியில் இரண்டரக் கலந்தார். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்பது மாதிரி மாணிக்க வாசகருடைய திருவாசகம் இப்பிறவிக்கு எல்லா இன்பங்களையும் கொடுக்கும், அடுத்த பிறவியை கொடுக்காது. ஆண்டவன் திருவடியை தரும். மாணிக்க வாசகருடைய திருவாசகம் நாம் பெற்ற பேரு. தமிழ்த்தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய காணிக்கை திருவாசகம். நடராஜ பெருமான் இவ்வளவு காலம் ஆடினார். தட்சிணாமூர்த்தி தெற்கிலே இருந்து தவம் புரிந்தார், தெற்கு நோக்கி தவம் புரிந்தார். அந்த தவத்தினாலே தெற்கிலே மாணிக்க வாசக பெருந்தகை காட்சி கொடுத்தார். மாணிக்க வாசகர் அவதாரம் செய்தார். அந்த மாணிக்க வாசகர் திருவடி தாமரைகளை வணங்கி திருவாசகத்திலே சிவபுராணத்தையாவது நாள்தோறும் நாம் சொல்ல வேண்டும். சிவபெருமான் வந்து நம்முடைய மடியிலே உட்கார்ந்து அருள் புரிவார். எல்லா பெருமக்களுக்கும் எல்லா இன்பங்களும் கிடைக்க வேண்டும் என்று மாணிக்க வாசக பெருமான் திருவடிகளை வணங்கி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.